வணக்கம் சார். அதாவது மருத்துவ படிப்பு மற்றும் பணி, ஐஏஎஸ் தேர்வு எழுதுவது இது எது கடினம்னு பார்க்குறீங்க? இல்லை சார், நம்ம இப்போது என்னோட வியூ பாயிண்ட் என்னென்னா சார், எதுவுமே கடினம் கிடையாது, அதே நேரத்தில் எதுவுமே ஈஸி கிடையாது. சரியா, நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஈக்குவலண்ட்டாக ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். நான் வந்து மெடிசின் ஈஸி இல்லைன்னா யூபிஎஸ்சி ஈஸிங்கிறது நான் எதுவுமே சொல்லுவேன். அதே நேரத்தில் நம்ம நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது, லா இருக்குது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, எம்எஸ்சிஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து அதோட இதில் டஃப் தாங்க. அதே நேரத்தில் நம்ம வந்து அதுக்கான தேவையான எஃபர்ட்டு, நேரம் அண்ட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்ம கரெக்டாக பண்ணோன்னா எதுவுமே கஷ்டமும் இல்லைங்க. சவால் மிகுந்த ஐஏஎஸ் தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்ற ஆர்வம் எப்போது வந்தது சார் உங்களுக்கு? அதான் சார், ஸோ இப்போ நான் சின்ன வயசுலேருந்தே சார் வீட்டில் வந்து என்னோடய ஃபாதர் ரோல் மாடலாக தான் இருந்திருக்காரு. அதே நேரத்தில் ஃபேமிலியும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் நான் கிரவுண்ட் ரியாலிட்டி நிறைய பார்த்துருக்கேங்க. எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்கக்கிட்ட ஹிஸ்ட்ரின்னு நம்ம ஒன்று வாங்குவோம். என்னென்னா அவங்களுக்கு எதனால இந்த வியாதி வந்துச்சு, எங்கே வீடு இருக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிப்போம். நிறைய விஷயம் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, நம்ம டாக்டராக இருந்து நம்மளால் குணம்தான் படுத்த முடியும், நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் பல விஷயங்கள்னு எனக்கு தோணும். சரியா, தட் இஸ் இந்த வியாதியை வராமல் பார்த்துருக்கலாம் நம்மளுக்கு தோணும். அந்த இது வந்து எனக்கு வந்து சிவில் சர்வீசஸ்ல அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் நான் வந்து கொரோனாக்கு அப்புறம் இந்த 2020க்கு அப்புறம் நான் வந்து ஒரு முழு வீச்சில் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி நான் வந்து சிவில் சர்வீசஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சேங்க. இப்போ அப்பா வந்து ஐஏஎஸ் அதிகாரி, பல நேரங்களில் அலுவலக பணியில் குடும்பத்தையும் யூஸ் பண்ணி செஞ்சிருப்பாரு. உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லையா? நீங்கள் தற்போது ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்ச்சி பெற்றுள்ளீர்கள், இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, நான் ஆல் இண்டியா ரேங்க் 80 வந்திருக்கு. சிவில் சர்வீசஸில் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸ்லி சர்வீஸுங்கிறது நம்மளுக்கு ஒரு மாதம் கழித்து தான் தெரிய வரும் நம்ம லிஸ்ட் பிரகாரம். இருந்தாலுங்க என்னென்னா, ஒவ்வொரு ஃபீல்டில் அந்த ஒரு டெடிக்கேஷன் தேவைதாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ வந்து நான் இப்போ வந்து எம்டி ஃபைனல் இயர் ஜெனரல் மெடிசன் படிச்சுட்ருக்கேன் செட்டிநாடு மருத்துவமனையில். எனக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தரம் வந்து நைட் டியூட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் ஃபீல் பண்ணுறது கிடையாது. அது சில நாள் பண்டிகை நாளாக இருக்கும், சில டைம்ஸ் ஃபேமிலியோட பர்த்டே, யாராச்சும் ஒருத்தவங்க பர்த்டே இருக்கும், மிஸ் பண்ணணும்னா நம்ம மிஸ் பண்ணி ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் நம்ம வந்து நம்மளோட வேலைக்கு கொடுக்குற டெடிக்கேஷனுங்க. அதே மாதிரி சிவில் சர்வீசஸில் சில டெடிக்கேஷன் தேவை தான். அது வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் என்னோட ஃபாதர் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணியும் பார்த்துருக்கேன். பட் அதை நம்ம வந்து சாக்ரிஃபைஸாக இல்லாமல் நம்ம வந்து சர்வீஸாக நம்ம பார்க்கணுங்க. போத் மெடிசின்லேயும் சரி, சிவில் சர்வீசஸில் அந்த ஒரு ஸ்டேஜ் எனக்கு வந்துச்சுனாலுமே நான் அதை வந்து ஒரு சர்வீஸாக தாங்க நான் பார்ப்பேன். மருத்துவ சேவை அதே மாதிரி ஆட்சி பண்ணி எது அதிகம் விரும்புகிறீங்க? இது ரொம்பவே ஒரு கஷ்டமான கேள்விங்க. இது எப்படின்னா, என்னோட இரு கண்கள் மாதிரி. ஏன்னா நான் வந்து மெடிசின்ங்கிறதுமே ரொம்ப பிடிச்சி தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நான் எம்டி படிக்கணுங்கிறதுமே என்னோட விருப்பத்தில் நான் அதில் இன்னும் டீப்பராக படிக்கணும்னு நினச்சி தான் நான் போனேன். இன்ஃபேக்ட் என்னோட சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லேயும் என்னோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுங்கிறது மெடிக்கல் சயின்சஸ் தான். நிறைய பேர் வந்து நான் வேறு ஆப்ஷனல் எடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்கோரிங் ஆப்ஷனல் எடுக்கலாம்லாம் சொன்னாலுமே எனக்கு மெடிக்கல் சயின்சஸ் பிடிக்கும். நம்ம நல்லா டீப்பாக நான் வந்து மெடிசனில் நான் படிச்சிருக்கேங்கிற பட்சத்தில் அவங்களால எந்த ஒரு கேள்வியுமே எனக்கு தெரியாத ஒரு கேள்வி கேட்க முடியுங்கிற கேட்டுருவாங்களோங்கிற ஒரு இது எனக்கு கிடையாது. இது எதை கேட்டாலுமே எனக்கு தெரிஞ்சிருக்கும் தான் இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு இந்த பேஷண்ட்ஸுக்கு இம்ப்ரூவ் பண்ணி அவங்க ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டுங்க. அது மெடிசனில் மட்டும்தான் கிடைக்கும். அதே நேரத்தில் சிவில் சர்வீஸ் என்னென்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ராட் இது ஃபீல்டு கொடுக்குதுங்க. தட் இஸ், நான் வந்து மெடிசனில் ஒரு 10 பேருக்கு பண்ண முடியும்னா அதில் வந்து பல லட்சம் பேருக்கு நம்ம வந்து சர்வீஸ் பண்ண முடியும். பட் அகெயின் இது எல்லாமே நம்ம சர்வீஸ் பொறுத்து தான். அந்த ஒரு சர்வீஸ்க்கு நம்ம டெய்லர் பண்ணி நம்மளோட அப்ரோச், பப்ளிக் பெனிஃபிட்டான அப்ரோச் நம்ம கொண்டு வரணும். பட் அது டெஃபினட்டாக நம்ம அந்த சர்வீஸ் வரும்போது நம்ம அந்த டைம் டிசைட் பண்ணுவோங்க. ஐஏஎஸ் தேர்வுக்கு எத்தனை நாள் பயிற்சி எடுத்தீங்க? இது எப்படி பயிற்சி எடுத்தீங்க, அதை பற்றி? அதாங்க, ஸோ இது வந்து என்னோடய 4th அட்டெம்ப்ட்டு. இருந்தாலும் நான் 2022 நான் வந்து 361வது ரேங்க் நான் வாங்கியிருந்தேன். தென் ஒரு இயர் நான் கேப் விட்டுட்டு நம்ம வந்து பிஜியும் படிச்சுட்டு இருந்ததுனால இன்னொரு தடவை நல்லா படிச்சுட்டு திருப்பி கொடுக்கலான்னு சொல்லி 2024 நான் கொடுத்தேங்க. என்ன கேட்டால் ஃபஸ்ட் நம்ம வந்து பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. என்சிஆர்டி புக்ஸு, நம்ம இந்த பேசிக் சப்ஜெக்ட்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர் ரெகுலராக படிக்கணும். கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 2 to 3 இயர்ஸ் நான் டெஃபினட்டாக கொடுத்துருப்பேங்க இதுக்கு. ஸோ இந்த எக்ஸாமில் டெஃபினட்டாக குவாலிஃபை ஆன எல்லாருக்குமே நான் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறேங்க. இது ரொம்பவே ஒரு டஃப்பான எக்ஸாம். குவாலிஃபை பண்ணதுனால எல்லாருக்குமே நான் வந்து கங்க்ராட்ஸ் சொல்கிறேன். அதே நேரத்தில் மல்டிபிள் ஸ்டேஜில் குவாலிஃபை ஆகாதவங்க இருப்பாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்டர்வியூவாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, விடாமுயற்சி அடுத்த தரமும் நீங்கள் கொடுங்க. எனி டைம் கிளிக் ஆகலாங்க. நம்மளுக்கு வந்து எந்த வருஷம் நம்மளுக்கு கிளிக் ஆகுங்கிறது நம்மளுக்கு டெஃபினட்டாக தெரியாது. எனக்கே தெரிஞ்சது கிடையாது. நான் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்குமே நம்மளுக்கு என்னங்கிறது டவுட்ஃபுல்லாக தான்
தான் இருக்கும். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அதே நேரத்தில் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. நிறைய புக்ஸு நிறைய இதுன்னு போகாமல் இருக்கிற புக்கை ஃபுல்லாக படித்து ஒரே ஒரு புக்கை பிலீவ் பண்ணி அதை ஃபுல்லாக படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் டெஃபினட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். நியூஸ் ரெகுலராக பாருங்கள். டிவி நியூஸாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், அப்டேட்டடாக இருங்க.